மூலிகைகளில் இருக்கிற உயிர் சத்துக்கள் சிதையாமல் இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். சித்தர்கள் என்ன பண்ணார்கள், தீயை கட்டுப்படுத்தி அதை அதிகமாக கொதிக்க வைக்காது வேக விடாமல் பண்ண உடனே சுத்தமாக முடிய அழுக்கு சேராமல் வைத்துக் கொள்வது. அழுக்கு சேர்ந்தாலே டேண்ட்ரஃப் வந்துடும். டேண்ட்ரஃபில் இன்னொரு கொடிய வகை ஷாம்பு தான். எல்லாருக்கும் ஆசை ஷாம்பு. அதனால தான் நானே ஹைப்ரிடைஸ் பண்ணேன். ஹெர்பல் கனெக்டட் வித் ஷாம்பு. ஹெர்பல் ஷாம்பு தலை சொட்டையாதல் பாரம்பரியமாக வருவது ஒன்று இருக்குது. பெரும்பாலும் ஆண்களுக்கு திருமணமான பின்னால் அதிகமாக முடி கொட்டுகிற ஒரு நிலை வருகிறது. ஏன்னா கொப்பரையை ஆட்டி எடுக்கிற எண்ணெய் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுது. லிட்டர் வந்து 600 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துடுது. பரவாயில்ல. ஆனால் உத்தரவாதத்தை கொடுக்க முடிகிற அளவுக்கு ஒரு உண்மையான தேங்காய் எண்ணெய் கிடைக்கிறது. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில வந்துட்டு நம்ம நிறைய சித்த மருந்துகள் பத்தி பேசியிருக்கோம். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீர்வுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்திருக்கோம். நம்ம நோய் நிலைகளை தாண்டி இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த முடி தான் சார். முடி கொட்டுது, முடி கொட்டுது, முடி கொட்டுது. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு ரொம்ப காமனா இதை நம்மளால பார்க்க முடியுது சார். ஸோ இந்த முடி உதிர்வுக்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்கும் சார்? முதல்ல நம்ம ரெமெடி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெமெடி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. காலத்தின் கட்டாயம் அது. என்னென்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், மைண்டு பொல்யூஷன், இல்லாத பொல்யூஷனே இல்லை. இந்த மாசுபடுதல் தான் எல்லா வகையான பிணிகளுக்கும் அடிப்படை காரணம். இந்த முடி இருந்தாலே நம்ம முகத்திலையும் ஒரு பொலிவு இருக்கும். முடி இருந்தாலே மனசுலையும் ஒரு என் முடியை பார் அப்படின்னு இருக்கும். இந்த முடியை பாதுகாப்பது ஆண் பெண் இருபாலருக்குமே அவசியம். முடி என்பது வயதை பற்றி குறிப்பதாகவும் முகத்தினுடைய பொலிவை காட்டுவதாகவும் முடி என்பது இயற்கையாகவே அழகை கூட்டுவதாகவும் இருக்கிறது. பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே முடி கொட்டினா அவ்வளோ வேதனை. சில பேர் தலையை சீவுவாங்க. சீப்பை பார்த்தா எது மண்டன்னு சந்தேகமாக இருக்கும். சீப்பில் அவ்வளோ முடி வரும், துண்டில் அவ்வளோ முடி வரும். இந்த முடி உதிர்வதை நிறுத்தணும். முடி உதிர்வதை நிறுத்தணும்னா ஏன் முடி கொட்டுதுன்றதை கண்டுபிடிக்க. பொதுவாக முடி உதிர்வதை நிறுத்துவதற்கு என்று சித்தர்கள் பல தைலங்களை கண்டிருக்கிறார்கள். அதை மருத்துவத்தில் பார்ப்போம். இப்போ முடி உதிர்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக் ரீசன் முடி உதிர்வதற்கு காரணம் அயன் டெஃபிஷியன்சிமா. ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் முடி கொட்டும். பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் இருந்தாலோ பால் ஊட்டுகிற காலத்திலேயோ அல்லது கருவுற்றுக்கிற காலத்திலேயோ முடி கொட்டும். ஏன்? அந்த குழந்தை தாயினிடத்தில் இருந்து ஹீமோகுளோபினை பெற்றுக்கொள்ளுகிறது. அப்போ என்ன ஆகிறது? அவளுக்கு போதிய அளவுக்கு நம்ம பார்ப்போம் இல்லை, இந்த கற்பு முற்றிருக்கிற பெண்கள் சோதனை பண்ணிட்டு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் திடீர்னு குறைஞ்சது? அப்போ முடி கொட்டும். பால் ஊட்டுகிற போது முடி கொட்டும். இது ஒரு காரணம் பெண்களுக்கு. ரெண்டாவது, இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு அதிகமாக உதிரம் போதல், அப்போ பிளட் லாஸ், அதனாலேயும் முடி கொட்டும். இன்னொன்று முக்கியமான காரணமாக ரொம்ப டென்ஷன், ஸ்ட்ரெஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தால் முடி வேரோட பேத்துக்கிட்டு போகும். பட் ஆனால் இன்னைக்கு அதை தவிர்க்கவே முடியாதே சார். தவிர்த்து ஆகணும். அதற்கேற்ற மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்கிற மருந்துகளை எடுத்துக்கொண்டாவது மூளையில் ஒரு பதட்டம் வராமல், பரபரப்பு வராமல், ஸ்ட்ரெஸ் வராமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸில் கொட்டும். அடுத்து சூடு, ஹீட்டில் கொட்டும். அதிகமான உடல் சூடானால் அந்த சூட்டிலையும் முடி கொட்டும். இன்னொன்று தைராய்டு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் முடி கொட்டும். முடியை சரியாக சுத்தம் செய்யாமல் விட்டாலும் அழுக்கு சேர்ந்து முடி கொட்டும். தண்ணீர் மாறினால் முடி கொட்டும். பாருங்க, அது எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குது பாருங்க. ஆக முடி கொட்டுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு காரணங்களுக்கு உரிய மருந்துகளையும் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக முடி கொட்டுவதை நிறுத்துவதற்கு சித்தர்கள் பல தைலங்களையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த முடி கொட்டுறதுக்கான காரணங்கள் பேசணும் சார். அதுல காமனா ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பா பெண்களுக்கு கர்ப்ப காலத்திலயும் தைராய்டு இருக்கும் போதும் முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஆண்களுக்கு முடி கொட்டுறதுக்கான காரணம் என்ன சார்? ஒன்று பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு ஆண்களுக்கு வருவது, தலை சொட்டையாதல் பாரம்பரியமாக வருவது ஒன்று இருக்குது. பெரும்பாலும் ஆண்களுக்கு
திருமணமான பின்னால் அதிகமாக முடி கொட்டுகிற ஒரு நிலை வருகிறது. ஏன்னா மன அழுத்தம், மெயின் காரணம் மன அழுத்தம். அடுத்தது முடி கொட்டுவதற்கு இவர்கள் முடியை அலட்சியப்படுத்துவது ஒரு காரணம். ம். சரியா எண்ணெய் தடவுறதில்ல. இன்னொன்றுமா, இப்போ இந்த எண்ணெய் தடவுறதுங்கிற பழக்கமே போயிடுச்சுமா. குழந்தைகிட்ட சொன்னால் அதை கேட்கவே மாட்டேன். தலையில் எண்ணெய் அப்படின்னு சொல்லுது. எண்ணெய் என்பது எண்ணெயே முடியை வளர்க்கக்கூடிய சக்தி பெற்றது என்று சித்தர்கள் சொல்லுகிறார். சரி, எண்ணெய் தேய்ச்சா முடி வளருமா சார்? கட்டாயம் வளரும். நான் சொல்லலை, தேரர் சொல்றார். தேங்காயின் நெய்யதனால் தீயால் வரும் புண் போம். தேங்காயின் நெய்யதனால் தீயால் வரும் புண் போம். பாங்காய் கூந்தல் படர்ந்து ஏறும். பாங்காய் கூந்தல் படர்ந்து ஏறும் நீங்கா பல்லடியில் புண்ணும் படர்தாமரை புண்ணும் அல்லலறப்போம் என்று அறி. சும்மா வச்சுருந்தார். இவ்வளோ எண்ணெய் இருக்கும்போது ஏன் தேங்காய் மட்டும் பாங்காய் கூந்தல் படர்ந்து ஏறும். பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இருக்குது. சில என்ன பண்ணுவாங்க, விளக்கெண்ணெயில் தைலம் காய்ச்சலாம், சில நல்லெண்ணெயில் தைலம் காய்ச்சலாம். எதற்கு எந்த எண்ணெயை பயன்படுத்தணும்னு சித்தர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். புரியுதுங்களா? ஆமணக்கு நெய்யை எதற்கு பயன்படுத்தணும்? ஆமணக்கு நெய் குளிர்ச்சி, அதில் போய் தைலம் செய்து தலைக்கு தடவுவதற்கு பயன்படுத்தக்கூடாது. ஆமணக்கு நெய்யை வயிற்றில் இருக்கிற புண்ணை ஆற்றுவதற்கு, குடலில் இருக்கிற எரிச்சலை போக்குவதற்கு, அழகுறுவதற்கு, பொலி உருவதற்கெல்லாம் இந்த ஆமணக்கு நெய்னா விளக்கெண்ணெய், அதை பயன்படுத்தலாம். இப்போ நல்லெண்ணெய் இருக்குன்னா நல்லெண்ணெய் எதற்கு பயன்படுத்தலாம்? நல்ல கூர்மையான, அதில் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது. கூர்மையான சிந்தனை வருவதற்கும், நல்ல வளமான மன செயல்பாட்டுக்கும், உடல்ல ஒரு பொலிவையும் கிளர்ச்சியும் தருவதற்கும் இந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தும். சரி, இன்னைக்கு பாதாம் ஆயில் எல்லாம் தலைக்கு தேய்க்கலாம்னு சொல்றாங்களே சரி, இதெல்லாம் முடி வளர்ச்சியை தூண்டுமா? அதாவதுமா, இதெல்லாம் முழுமையான ஆய்வுகள் இல்லாமல் அவரவர்கள் போற போக்கில் சொல்லுகிற செய்தி. நான் எதை சொன்னாலும் சித்தர்களுடைய மேற்கோள் இல்லாமல் நான் சொல்வதில்லை. சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள், பாங்காய் கூந்தல் படர்ந்து ஏறும். எப்போ? தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தினால். அதனால் எந்த தைலத்தை பயன்படுத்தினாலும் தலைக்கு தேங்காய் எண்ணெயில் செய்ய வேண்டும் என்பது சித்தர்களுடைய வாக்கு. அதனால அதை சொல்றேன். முடி உதிர்வதற்கான காரணங்கள் என்னெல்லாம் நீங்க சொன்னீங்க. ஸோ இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா ஹோம் ரெமடியா வீட்டில் இருந்தபடியே என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் சார்? முதல்ல முடி உதிர்வதை நிறுத்துவதற்கு நிறைய இரும்பு சத்துள்ள உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன உணவெல்லாம் இருக்கலாம் சார்? இப்போ பீட்ரூட் இருக்கிறது, கேரட் இருக்கிறது, பீன்ஸ் இருக்கிறது, முளைக்கட்டிய தானியங்கள் இருக்கிறது. இவைகளில் எல்லாம் அயன் சத்து இருக்கிறது. எல்லாவற்றையும் விட கீரையில் மிக அதிகமான ஹீமோகுளோபின் கண்டென்ட் இருக்கிறது. எந்த கீரை வேணா எடுத்து, என்ன கீரையை வேணாலும் சாப்பிடலாம். அதிலும் குறிப்பாக முளைக்கீரை என்று சொல்லுகிற அந்த இளங்கீரை, இளங்கீரையில் அது இளைஞர்களுக்கு, முதியவர்களுக்கு, பாலர்களுக்கு எல்லாருக்கும் நல்லதுன்னு சித்தர்கள் சொல்லுவார். சரி, அதே மாதிரி முருங்கைக்கீரையில கூட அயன் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல? கண்டிப்பாமா. முருங்கைக்கீரையில் இருக்கிற அயன் சத்துக்கு நிகர் வேறு எந்த கீரையும் சொல்ல முடியாது. சரி, இப்போ நல்லதுன்னு சொல்லி நிறைய எடுத்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லையா? சரி, இப்போ டெய்லியுமே எடுக்கலாம் நீங்க சொன்னீங்க. இந்த மாதிரி நல்லதுன்னு சொல்லி சிலவங்க நிறைய தடவை நிறைய அளவுல கூட எடுத்துக்கிறாங்க. இதனால எந்த பிரச்சனையும் ஏற்படாதா? உடலுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் உடல் எடுத்துக்கொள்ளும். அதற்கு மேலே இருந்தது கழிவாக வெளியில் போயிடும். ஒரு கெடுதியும் வராது. இதெல்லாம் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் வாட்டர் சாலிபிள். அதனால் தேவையற்றது வெளியில் போயிடும், தேவையானது மட்டும் உடல் பயன்படுத்திக் கொள்ளும். அந்த அச்சம் தேவையில்லை. ஓகே. ஸோ கீரைகள் அதிகமாக எடுத்துக்கணும், காய்கறிகள் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. வேற என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் சார்? சிலர் சொல்லுவாங்கம்மா, இந்த அசைவ உணவு சாப்பிடுபவர்களாக இருந்தால் என்ன பண்ணுவார்கள், இந்த வெள்ளாட்டினுடைய செவரொட்டி என்று ஒன்றை வாங்கி வந்து சாப்பிடுவார். ஈரல் செவரொட்டி என்பது ஒன்று, அதில் ஸ்ப்ளீன், இந்த ஸ்ப்ளீனை கொண்டு வந்து சாப்பிடுவார்கள். அதில் முடி கொட்டுவது குறைகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது நம்பிக்கையா அல்லது நடைமுறையா என்பது சரியாக சொல்வதற்கு இல்லை. ஆனால் இப்போ ஈரல் சாப்பிடுவதில் நிறைய அயன் கண்டென்ட் நமக்கு வந்து சேரும். வெள்ளாட்டினுடைய பிளட்டை கொண்டு வந்து சமைத்து சாப்பிடுவார்கள். அதில் நிறைய ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து சேரும். ஆக அதிகமான ஹீமோகுளோபின் உடலுக்கு வந்து சேருவது, இந்த ஹீமோகுளோபினுக்குரிய சத்து வருவது நிச்சயமாக முடி உதிர்வதை கணிசமாக தடுக்கும், குறைக்கும். இப்போ இந்த முடி பராமரிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு சார். நீங்க சொல்லும்போது, காரணங்கள் சொல்லும்போது, அந்த முடியை நம்ம கவனிக்காம அலட்சியப்படுத்துறதுனாலையும் முடி உதிர்வு ஏற்படும் அப்படின்னு. இல்லை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நீங்க முதல்ல சொன்னீங்க தலைக்கு எண்ணெயே வைக்கிறது இல்லை. ஸோ கட்டாயம் தலைக்கு எண்ணெய் வைக்கணும். சித்தர்கள் பாடல்களே சொல்லியிருக்காருன்னு அந்த பாடலையும் சொன்னீங்க. இன்னும் வேற என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம இந்த ஹேர் கேர்ல கவனிக்க வேண்டியது? முக்கியமாக ஹேர் கேர்ன்னு எடுத்துக்கிட்டால் சுத்தமாக முடியை அழுக்கு சேராமல் வைத்துக் கொள்வது.
அழுக்கு சேர்ந்தாலே டேண்ட்ரஃப் வந்துடும். டேண்ட்ரஃப்ல இன்னொரு கொடிய வகை செபரிக் டெர்மடைட்டிஸ்னு ஒரு வகை இருக்குது. அது வந்தால் போகவே போகாது. ஆக தலைமுடியை வாரத்தில் 2 முறையாவது தலை குளிக்க வேண்டும். வாரத்துக்கு 2 முறை 2 முறையாவது கூடவாவது குளிக்கலாம். ஆனால் தலை குளிப்பதற்காக நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ தலை குளிப்பதற்கு நிறைய நுரைக்கும் கரைசல்கள் வந்து விட்டன ஷாம்புங்கிற பேரில். அதில் எல்லாம் என்ன போடுகிறார்கள்? சோடியம் லெரைல் சல்ஃபேட் என்று ஒரு வேதியியல் பொருளை போடுகிறார். அது முடிக்கு பாதகமானதை தவிர சாதகமானது அல்ல. என்ன செய்கிறது? நுரைக்கிறது. இப்போ முடி இருக்குதும்மா, முடி வந்து ஒரு இழை அல்ல, ஒரு மைய இழை, அதை சுற்றி பல இழைகள் சேர்ந்து ஓர் இழையாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு இழையும் ஒன்றோடு ஒன்று இன்டர்லாக் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஷாம்புவை போட்டு தேய்ச்ச உடனே அது அப்படியே பூத்து அந்த இழைகள் எல்லாம் விரிந்து தலையில் நிறைய முடி இருக்க மாதிரி தோணும். ஆனால் அங்கே இயற்கையாக அவ்வளோ முடி இல்லை, ஆனால் பல பல பலன்னு இருக்கும். கொஞ்ச நாளையில் பார்த்தா அங்கே முடியே இல்லாமல் போயிடும். அப்போ நாம் அதற்காக நான் ஒரு ஷாம்பு கூட நீங்கள் நம்ம இதில் கூட பேசியிருக்கோம். டேன்பை என்று ஒரு ஷாம்பு உருவாக்கணும். மூலப்பொருட்கள் எல்லாம் மூலிகைகள். அதில் சோடியம் லெரைல் சல்ஃபேட்டை பயன்படுத்துவதற்கு பதிலாக வேறு மூலப்பொருட்களை பயன்படுத்தி அந்த முடிக்கு பாதகம் இல்லாமல் உருவாக்கணும். அதில் என்ன பெனிஃபிட் தெரியும்னாமா, தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டோம்னா ஒவ்வொரு முடியும் சிக்காகாமல் தனித்தனியாக வரும், கண்டிஷனர் போட்ட மாதிரி. ரெண்டாவது, முடி உதிர்வதை அது நிறுத்துகிறது. காரணம் அதில் தைமால் சேர்க்கிறோம். முடி வளரவும் உதவுகிறது. ஆக முடியை வந்து சிகைக்காய் தேய்த்து குளிக்கலாம். சிகைக்காய், சிகைன்னா முடின்னு அர்த்தம். சீகைக்காய் இல்ல, சிகைக்காய் தான். இது சீகைக்காய், சீயக்காய் பல பேர் ஆகிப்போச்சு. சிகையை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துகிற சிகைன்னா முடியுமா? சிகை அலங்காரம். அந்த சிகைக்காய் தூளை பயன்படுத்தியும் தலை குளிக்கலாம். அரப்பு தழை என்று ஒன்று இருக்குது, அதை தேய்த்தால் நுரைக்கும். சரி, இன்னைக்கு யாருக்குமே தெரியாதுல்ல சார் அரப்பு தழை பெரும்பாலோருக்கு தெரிவதில்லை. ஆனால் இப்போ நாம செய்கிற தலை குளிப்பதற்கு என்று செய்கிற பவுடர், அதாவது சூரணத்தில் பார்த்தோம்னா இவங்களெல்லாம் சேர்த்து தான் செய்கிறோம். இப்போல்லாம் அதெல்லாம் யாரும் விரும்புறது இல்லைம்மா. ஷாம்பு தான் எல்லாருக்கும் ஆசை, ஷாம்பு. அதனால தான் நானே ஹைப்ரிடைஸ் பண்ணேன். ஹெர்பல் கனெக்டட் வித் ஷாம்பு, ஹெர்பல் ஷாம்புவாக டேன்பையை உருவாக்குனேன். ஆக எப்படி இருந்தாலும் எதை பயன்படுத்தினாலும் தலையை சுத்தமாக வைத்துக்கொள்வது கட்டாயம். இப்போ தலைமுடி உதிராமல் இருப்பதற்கு சித்தர்கள் பல தைலங்களை சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று பொன்னாங்கண்ணி தைலம், அது புலிப்பானி. புலிப்பானி என்கின்ற சித்தன் சொன்ன தைலம் பொன்னாங்கண்ணி தைலம். அகத்தியர் என்கின்ற சித்தன் சொன்ன தைலம் கரப்பான் தைலம். இந்த 2 தைலங்களையும் ஒன்றாக சேர்த்து நான் புதிதாக ஒரு தைலத்தை உருவாக்கினேன். அதனுடைய பெயரே கலாபா ஹேர் ஆயில். இன்னொன்று கலாபா டி ஹேர் ஆயில் என்று 2 ஹேர் ஆயிலை உருவாக்கினேன். கலாபம் என்றால் மயில் தோகைன்னு அர்த்தம். கலாபம் மயில் தோகையை போல அடர்ந்த விரிந்த பளபளப்பான, ரொம்ப முக்கியம், ஷைனி லஸ்ட்ரஸ் ஹேர் அப்படி வரணும் என்பதற்காக தான் அதுக்கு பெயரே நான் கலாபா ஹேர் ஆயில், கலாபா டி ஹேர் ஆயில் என்று 2 உருவாக்கினேன். அதில் நான் சொல்கிறேன் பாருங்க, வீட்டில் எல்லாரும் செய்ய முடியும். என்ன கொஞ்சம் சிரத்தை எடுக்கணும், அதுக்கு தானே நமக்கு நேரம் இல்லை. ஓகே, இப்போ வீட்டில் செய்யறதா இருந்தால் என்ன மாதிரியான பொருட்களை சேர்த்து செய்யலாம் சார்? இது பாருமா, பொன்னாங்கண்ணி என்று ஒரு மூலிகை இருக்கிறது. அதை நான் கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய பண்ணையிலேருந்து எடுத்து வந்தேன். இங்கே வந்ததுக்குள்ளே எல்லாம் வாடி போச்சு பாருங்க. இது ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி. ஒரிஜினல் பொன்னாங்கண்ணியினுடைய அடையாளம் என்னன்னாமா, இந்த இலை வந்து இப்படி சின்ன சின்னதாக கூரா இருக்கும். இந்த ஒவ்வொரு இலை துவங்குற இடத்துலையும் இந்த பூ இருக்கும். இப்படி இப்படி இந்த பூ தனியாக காம்பில் வந்து பூக்கிறது தான் இப்போ கொண்டு வந்து எல்லாம் பொன்னாங்கண்ணின்னு விற்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். மக்களுக்கு தெரியவில்லை உண்மையான பொன்னாங்கண்ணி என்ன. இதுதான் ஆல்டர்நேந்தரா செசில்ஸ் என்கின்ற பொன்னாங்கண்ணி. இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது சான்று என்னன்னா, இதுல செய்த தைலத்தை தலையில தடவைனா உடனே 2 தும்மல் போடுவார்கள். அவ்வளவு குளிர்ச்சி. மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். இப்ப நான் ஒரு தைலம் தயாரிக்கிற முறையை சொல்றேம்மா. யார் வேணாலும் தயாரிக்கலாம். நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும். அதில் போட வேண்டிய மூலிகைகள் 8 மூலிகைகள். 1 பொடுதலை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மருதாணி, கறிவேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ரிட்டியா டிங்டோரியா அதாவது குடசப்பாலை, பிரம்மி வழுக்கை. பிரம்மி வழுக்கை என்பது நீர் பிரம்மி என்கின்ற ஒரு மூலிகை. இந்த 8 மூலிகை, இந்த ரிட்டியா டிங்டோரியா என்பது 9வது மூலிகை. அது எதுக்குன்னா கலாபா டியில் போடுறோம், டேண்ட்ரஃப் போகிறதுக்காக அதை சேர்க்கிறோம். அப்போது இவைகளெல்லாம் எப்படி செய்யணும்? ரொம்ப சிம்பிள்மா. முதல்ல ஒன்று நினைவில் வச்சுக்கணுமா,
1 லிட்டருக்கு 100 ml சாறு போதும். ஃபார்முலா ப்ரொபோர்ஷன் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 100 மில்லி சாறு போதும். இப்போ 10 லிட்டர் தேங்காய் எண்ணெய்னா 1 லிட்டர் சாறு போதும். இதெல்லாம் அரைச்ச சாறு. அரைச்ச சாறு. இது என்ன பண்றாங்க, ஒண்ணு 1 லிட்டர் அரைச்சு ஊற்றுவான். அவசரம், இவனுக்கு ஆசை, அதுக்கு அவசியமே இல்லை. இதில் இருக்கிற சாரே போதும். இதை காய்ச்சறது தான் ரொம்ப முக்கியம். என்னன்னா, அகத்திய பெருமான் சொல்லுவார், கூந்தல் தைலங்களை கமலாக்னியாக காய்ச்சவும்னு சொல்லுவார். கமலம் என்றால் தாமரை. தாமரை மொட்டினுடைய அளவு எவ்வளோ இருக்குமோ அவ்வளவு தீ தான் கொடுப்பார்கள். அப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரிமா, 1 லிட்டர் நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கொப்பரையை ஆட்டி எடுக்கிற எண்ணெய் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுது. லிட்டர் வந்து 600 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்துடுது, பரவாயில்ல. ஆனால் உத்தரவாதத்தை கொடுக்க முடிகிற அளவுக்கு ஒரு உண்மையான தேங்காய் எண்ணெய் கிடைக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். கடையில் விற்கிற கண்ட எண்ணெய்களை வாங்கிட்டு வந்து போட்டு தேங்காய் எண்ணெய் ஒரிஜினல் வாசனைலாம் வரும், அதுக்கு ஸ்மெல் போட்டு விடுகிறாரு. ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெயில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 100 மில்லி நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் அரைத்து எடுத்த சாறு, இதை நன்றாக கலந்து, எனக்கு சொல்லப்போனால் ஒரு மிக்சியில் போட்டு கூட ஒரு அடி அடிச்சுடலாம். அது எம்எல்சிஃபை ஆகிற மாதிரி கலந்துடணும். அதுக்கப்புறம் அடுப்பில் கமலாகிரினா இப்போ எங்கே விரவில் காய்ச்சிருது, நம்ம அடுப்பு ஸ்டவ் இருக்கு பாருங்க, கேஸ் ஸ்டவ், சிம்மில் வச்சுட்டோம்னா போகிறோம். அது என்ன பண்ணும், தளதள என்று கொதிக்காது, அப்படியே நுரை கட்டி கொண்டு அது மெல்ல வேகும். இப்போ இந்த 1 லிட்டர் காய்ச்சி எடுக்கிறது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும், இப்படி சிறுத்தியாக. அப்போது அதில் இருக்கிற வேதியியல் பொருள்கள், அந்த மூலிகைகளில் இருக்கிற உயிர் சத்துக்கள் சிதையாமல் இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். சித்தர்கள் என்ன பண்ணார்கள், தீயை கட்டுப்படுத்தி அதை அதிகமாக கொதிக்க வைக்காது வேக விடாமல் பண்ண உடனே அது சிறு தீயாக பக்குவத்துக்கு வருகிறது. பக்குவத்துக்கு வர்றது ரொம்ப முக்கியம். அதை எப்படி பதங்கண்டு எடுப்பது, ஒருவேளை அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்து போச்சுன்னு வச்சுங்க, கொஞ்ச நாளையில் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து சீண்டல் நாத்தம்னு சொல்லுவார். அந்த எண்ணெய் ரொம்ப முழுக்க காஞ்சி போச்சுன்னு வச்சுக்க, அதை தடவை முடி வளர்றதுக்கு பதிலாக முடி கொட்டும். அப்போ அப்படி சிறு தீயாக எரித்து கடைசியில் அந்த நுரை அடங்கி எண்ணெயாக பிரிகிற போது நம்ம விளக்கு திரி இருக்கு பாருங்கம்மா, இந்த விளக்கு திரி அதில் நனைச்சி விளக்கில் கொளுத்தனோம்னா அது முடன்னு சத்தம் போட்டதுன்னா இன்னும் ஈரம் இருக்குன்னு அர்த்தம். அது ரெண்டாவது ஒரு தடவை இன்னும் கொஞ்சம் நேரம் காயட்டும்னு சொல்லி இன்னொரு திரியை, அதே திரியை நினச்சி கொளுத்தக்கூடாது. இன்னொரு திரியை நினச்சி மறுபடியும் கொடுத்தனா அது எப்போ சத்தம் இல்லாமல் எண்ணெயில் பற்ற வச்சா எப்படி எரியுமோ அப்படி எரிகிறதோ, அப்படி எரிகிறப்போ எண்ணெய் பதத்துக்கு வந்து விட்டதுன்னு அர்த்தம். யார் வேணாலும் அந்த பதத்தை செய்யலாமே. அப்படி போட்டு அந்த பதத்துக்கு எடுத்து விட்டு அந்த எண்ணெயை உடனே பயன்படுத்தக்கூடாது. அது இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறோமா, அந்த எண்ணெயை எடுத்துட்டு ஒரு டின்னில் போட்டுட்டு ஒரு பிளாக் பேப்பரை அது மேலே சுற்றிட்டு அதை ஒரு டார்க் ரூமில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரே டெம்பரேச்சரில் அது வந்து மெச்சூர் ஆகணும். சித்தர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன பண்ணுறாரு, தானிய புடமாக 1 மண்டலம் வைக்கணும்னு எழுதியிருக்காரு அகத்திய பெருமான். தானிய புடம்னா இப்போ கோழி முட்டைலாம் எடுத்து பாருங்கம்மா, கோழி அவைய வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்கள், அதெல்லாம் நெல்லில் கம்பில் அந்த முட்டையை வைத்திருப்பார். ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும். அதை பொறிக்க வச்சோம்னா 10 நாள் 15 நாள் வித்தியாசத்தில் இட்ட முட்டையாக இருந்தால் கூட அது கரெக்டாக ஒரே நாளில் குஞ்சு பொறிக்கும். பாருங்கள், அந்த டெம்பரேச்சர் இது மாதிரி தெர்மோ ரெகுலேஷன், ஒரே சூடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த தானியத்துக்குள்ளே புட வைக்கிறதுக்கு இந்த ஆயில். அப்போல்லாம் ஒரு பாட்டில் ஒரு 50 மில்லி 100 மில்லி பண்ணலாம். இது டின்னு கணக்கில் பண்ணும்போது முடியாது இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுறோம், பிளாக் பேப்பரை ஒட்டி டார்க் ரூமில் வச்சுருவோம். 48 டேஸ் கழிச்சு தான் அதுக்கு மார்க்கெட்டுக்கு வருது. அப்படி வரலன்னா முன்கூட்டியே எடுத்தோன்னா முடி கொட்டும். ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும். இப்போ இதை எப்படி பயன்படுத்துவது என்பது மிக முக்கியம். ஏன்னா ஹேர் ஆயில் வந்து ஹேர் ரூட்டில் பெனட்ரேட் ஆகிற மாதிரி தடவணும். அதற்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன் கலாபா ஆயில்லையும் சரி அல்லது கலாபா டி ஆயில்லையும் சரி, அதை கொடுக்குற போதே 2 பொருளை அதனோடு கொடுக்குறேன். ஒன்று அப்ளிகேட்டர், அந்த நுனியில் பாருங்கள் இந்த மாதிரி அந்த ஆயில் வந்து அளவாக வருவதற்கு இருக்கிற அப்ளிகேட்டர். இந்த அப்ளிகேட்டரை பயன்படுத்தி தலையில் என்ன பண்ணுவோம், இப்படி இப்படி தலையில் ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் இப்படி அப்ளை பண்ணணும். அப்போ லேசாக சொரிந்த மாதிரி இதை தடவுகிற போது இப்படி தலை முழுக்க இதனுடைய பெனட்ரேஷன் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி அப்ளை பண்ணோன்னா போகிறோம். அதுக்கு மேலே அதிகமாக எண்ணெயும் தேவையில்லை. இப்படி அப்ளை பண்ணோன்னா தலை முழுக்க எல்லா இடத்துலையும் வில் ஹேவ் தட் ஃபீலிங். அப்படி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஹேர் மசாஜர், இதையும் நம்ம இந்த கலாபா ஆயிலோட கூட ஃப்ரீயாக கொடுக்குறோம். அப்ளிகேட்டரையும் கொடுக்குறோம், இதையும் கொடுக்குறோம்.
இது என்ன பண்ணணும், இதை மார்க்கெட்டில் கிடைக்கிது வாங்கிக்கலாம், வீட்டில் செஞ்சாலும் இதை பயன்படுத்தலாம். என்ன பண்ணணுமா, இதில் இந்த நுனியில் வந்து ஒரு வேதியியல் பொருளை தடவி வைத்திருக்கிறார்கள் மெழுகு மாதிரி. இதை தலையில் இப்படி வச்சுட்டு யூ ஹேவ் டு டூ மசாஜிங். இங்கே பாருங்கள், இப்படி மசாஜ் பண்ணும்போது ஒரு ப்ளசண்ட் ஃபீலிங் இருக்கும். எப்படி இருக்கும்னா, நம்ம தலையில் வந்து ஹெட் மசாஜ் பண்ணுறாங்கல்ல ஸ்பாவில், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். பட் இது என்ன பண்ணும், இட் ஹெல்ப்ஸ் ஃபார் பெனட்ரேஷன் ஆஃப் ஆயில் இன்டு த ஹேர் ரூட். அந்த முடியினுடைய வேர்க்காலில் உள்ளே போவதற்கு தலை முழுக்க 5 மினிட்ஸ் தேய்க்கணும். இப்படி இப்படி மசாஜ் கொடுத்தோன்னா ஹேர் ரூட்டுக்குள்ளே அது போயிடும். பாருங்கள், வலிக்காது, சுகமாக இருக்கும். இப்போ இதை ஒரு மாதத்தில் முடி கொட்டுவது குறைந்து விடும் அல்லது பலருக்கு நின்று விடுகிறது. அவ்வளவு எஃபெக்டிவாக இருக்கிறது. என்ன பண்ணணும், நாம இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மாதத்தில் ஒரு வேளை முடி கொட்டுவது திருப்தியாக நிற்கவில்லைன்னு வச்சுக்க, நிச்சயமாக குறையும். ஒருவர் கூட குறையலைன்னு சொல்லவே முடியாது, எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி. அவ்வளவு தூரம் இது ஒரு எஃபெக்டிவ் ப்ரிப்பரேஷன். அது அப்படி ஒரு மாதம் ஒரு 2 மாதம் பயன்படுத்தி கூட எனக்கு திருப்தியாக முடி கொட்டுவது நிற்கவில்லை, யூ காட் டு கன்சல்ட் தி டாக்டர். ஏன்னா கன்சல்ட் பண்ணிங்கன்னா நான் அதை கண்டுபிடிச்சிடுவேன். இதில் இந்த டேண்ட்ரஃபுக்கு என்று இருக்கிற தயாரிப்பு தான் கலாபா டி. அப்போது அதற்கு குறைபாடு இருக்கிறது என்று பார்த்து அந்த குறைபாட்டை நீக்கி அதற்குரியதையும் உடனே உள்ளுக்கு கொடுத்து விட்டால் ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிவிடலாம். புதிய முடிகளை முளைக்க வைக்க முடியும். இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட முடி படர்ந்துருக்கு, அது இல்லாமல் சின்ன சின்ன முடிகள் அப்படியே முளைத்து வந்து அதை நீட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஆகையினால முடி உதிர்வதை நிறுத்தவும் முடியும். ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் நான். இப்போ நீங்கள் முடியை அளந்துக்கோங்க எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு. 3 மாதம் கழித்து அளந்து பாருங்கள், 1 இன்ச் growth அங்கே இருக்கும், கட்டாயமாக இருக்கும். அவ்வளவு தூரம் பலனுள்ள ஒரு நல்ல அஷ்யூர்டு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது சித்தர்கள் தந்திருக்கிற டேண்ட்ரஃப் இருந்தால் பயன்படுத்துகிற கலாபா டி, டேண்ட்ரஃப் இல்லைன்னா பயன்படுத்துகிற கலாபா ஹேர் ஆயில். 2வது, நான் சொன்னது போல் வாரத்துக்கு 2 முறையாவது டேன்பை ஷாம்புவை பயன்படுத்தி தலையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியில முடி உதிர்தலை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும், ஹேர் கேரா வீட்டில் இருந்தபடியே என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.